பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேரா மீன்கள் கேரும் மீன்கள் போற்றும் பரிசுத்தர். பரிசுத்தமான ஸ்தலத்துல வாசம் செய்கிற தேவன் பரலோகத்தில் நாங்களும் உம்மை பரிசுத்தர் 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 என்று உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ பரிசுத்தராயிருக்கிறது போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்தமாக்கி உம்முடைய ராஜ்யத்தில் இழுத்துக் கொள்வீராக. பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஒன்றான மெய்தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். உம்மை போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக அந்த பாவம் பொல்லாதது அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அவருடைய வசனத்தோடு எப்படி இயேசு பிசாசின் சோதனையில இருந்து வெற்றி சிறந்தாரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசேடமாக ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தமாக உம்முடைய வசனத்தின்படி வெற்றி சிறக்க இயேசு வெற்றி சிறந்தது போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உம்முடைய அபிஷேகத்தோடு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வரும் காலங்கள் குறுகிய காலங்களாக இருக்கிறது. பிசாசு கட்டப்படுகிற காலங்களாக வருகிறது. உம்முடைய ராட்சியத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஏசாயா 35 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று இந்த கடைசி காலத்துல உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழுகிறவர்கள், அவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்வு, அந்த வாழில வாழுகிறவர்கள், மீட்கப்பட்டவர்கள் எல்லாரையும் இயேசு அழைக்கிறார். நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தால் இந்த நேரத்தில் அவரிடத்துல வரும் பொழுது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர் என்பதை இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களும் அறிந்து என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை, ஒற்றுப்படாலும் தள்ள மாட்டான். இயேசு அவ்வளவு ஒரு அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தான் மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, நட்ப சிற்றின்மழுக்களுக்கூடாக, அடிமைத்தனத்துக்கூடாக அடிமைப்பட்டு பிசாசின் அடிமைத்தனம், குடிப்பழக்கம், பாவ பழக்கம், சாப பழக்கம் எல்லாம் பிசாசிடத்தில் இருந்தால் வருகிறது. எங்களுடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி. அமோபால் செய்த பாவத்தின் விளைவாக அமோபாலின் சந்ததியாகிய நானும் நீங்களும் பாவிகளாக பிறந்தோம், இருளின் பிள்ளைகளாக பிறந்தோம். இயேசு எங்களை தூக்கி நிறுத்தினார். அவருடைய அன்பை ருசித்தோம், அவருடைய அன்பின் ஆவியை பெற்று கொண்டோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை அவருடைய வார்த்தையினூடாக வெற்றி சிறந்து எங்களை வாழ வைக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு பாருங்கள், இப்படியான ரட்சிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்களும் அங்கே சந்திக்க போகிறோம். இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது. எங்களுடைய ஆத்துமா ஆவியும் அவருடைய சரீரத்தோடு அவரோடு வாழுகிற வாழ்வை தருகிறது. இந்த கார்னேஷன் பாருங்கள், புல்லாய் புழுவாய் பாம்பாய் இப்படி பல பிறப்புகள் இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு பிறப்பது ஒரு தடவை, இறப்பது ஒரு தடவை. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல நீங்கள் இயேசுவை நிச்சயமாக தேடிக்கொள்ள வேண்டும்.
இது மரித்த பின்பு நீங்கள் இயேசுவை தேட முடியாது. அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு. ஒன்று பரலோகம், மற்ற பக்கம் நரகம். பரலோக ரிலிஜனுக்கு ஒரு ரிலிஜன் பிசாசின் பக்கமாக போகிறது. அதால நீங்கள் ரிலிஜன் சொல்லும் உங்களுக்கு ரிலிஜன் வழியாலையும் பரலோகத்துக்கு போகலாம் என்று பாருங்கள். அவர்கள் அவர்களுக்கு பின்னாக, இந்த ரிலிஜன்ஸுக்கு பின்னாக பிசாசுகள் இயங்குவதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரிலிஜன்களுக்கு பின்னாக பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுதும் அந்த 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்தார்கள் பிசாசின் கிரியை. அத்தனை குழந்தைகளையும் ஈவிரக்கமற்றவராக அந்த பார்வோன் ராஜா கொலை செய்தான். பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது. இயேசு ஊழியர் செய்யும் பொழுது ரிலிஜன்ஸ் இயேசுவை கொலை செய்ய முயற்சித்தார்கள். பரிசேயர், சதுசேயர் குற்றம் பிடித்தார்கள். அந்த இயேசு வாழக்கூடாது. இந்த பரிசேயர் சதியருக்கூடாக பிசாசு கிரிகை செய்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலேயும் பிசாசின் கிரிகைகள் உங்களுக்கு துச்செய்தியை தருகிற குணங்களை பிசாசு தருகிறது. எங்களுடைய தோட்ஸில அவனுக்கு ஒரு தோட்ஸை கொடுக்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வஞ்சிக்கப்பட்டதன் நிமித்தம் நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு நித்திய வாழ்வோடுதான் படைத்தார். அவர்கள் பிசாசை நம்பினதன் நிமித்தம் அவர்கள் இந்த சரீரம் வந்தது. முதற் கொலை நடந்தது. பாருங்கள், காயின் ஆபேலை கொல்லுகிறார். இன்றைக்கு பிசாசு இன்றை வரைக்கும் இத்தனை யுத்தங்களுக்கும் இத்தனை கொலைகளுக்கும் இப்படியான இந்த கடைசி காலத்தில் நடக்கிற அத்தனை தீமையான காரியங்களுக்கும் பிசாசு தான் காரணமாக இருக்கிறது. இந்த பிசாசை மேற்கொள்வதற்காகத்தான் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்காக இயேசு வந்து 2ஆம் ஆதாமாக வந்து அத்தனை பாவ சாபங்களையும் தான் தன்னுடைய சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். தான் காயப்பட்டார். என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார். உங்களுடைய அனைத்து அக்கிரமங்களுக்காகவும் இயேசு சிலுவையில நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். அவருடைய இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. பிசாசு எத்தனை தடவை இயேசுவையே கொலை செய்ய தேடினவன் பாருங்கள், முடியவில்லை. இயேசு மரிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். 33 அந்த வாலிப வயசில் எனக்காக, உங்களுக்காக, எங்களை பரலோகம் சேர்ப்பதற்காக அவர் அந்த காரியத்தை, பிசாசை மரணத்தையும் மரணத்தின் அதிகாரிகள் சாத்தாரையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். எங்களை அந்த பரலோகத்துல சேர்ப்பதற்காக, அந்த வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக. பாருங்கள், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் பரலோக அந்த சிட்டியாக இருக்கிறது. பாருங்கள், அது தாவீதுடைய நகரமாக. சீயோன் மலையில தாவீது அந்த சீயோனை பிடித்தான். அதே போலதான் எங்களுடைய பரலோகத்திலேயும் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பாருங்கள், இப்படியாக சஞ்சலிப்பில்லாத, தவிப்பில்லாத, மரணம் இல்லாத ராட்சியம், கண்ணீர் இல்லாத ராட்சியம், இப்படியா துக்கம் இல்லாத ராட்சியம், நித்திய மகிழ்ச்சியில நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை. இந்த உலகத்துல பட்ட எல்லாவற்றையும் அந்த தேவன் அந்த நித்திய வாழ்வில மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால நாங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி
நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, இயேசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவராக, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். தேவன் எங்களை அழைத்தது பரிசுத்த, எங்களுடைய தேவனை போல எங்களுடைய தோற்றம் பாருங்கள். எங்களுடைய தேவன் எங்களை படைக்கும் பொழுது, மனுக்குலத்தை படைக்கும் பொழுது, ஆதியாக 1 அதிகாரம் 27வது 28வது வசனத்துல தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் எங்களை படைத்தார். ஏஞ்சல்ஸை அவர் அப்படி படைக்கவில்லை. ஏஞ்சல்ஸ் ஸ்பிரிட்டாக படைத்தார். பாருங்க, ஆவியாக எங்களை ஆவி, ஆத்மா, சரீரம் 3 படைத்தார். பாருங்கள், பாவம் இல்லாத சரீரம், பாவத்தை பின்னாக இந்த மாம்ச சரீரம் வந்தது. இந்த சரீரம் தான் பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றை எங்களுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உழைப்போடு நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோசேப்பை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39 அதிகாரம் 9வது வசனத்துல பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பாருங்கள், ஒரு ஒரு அதிகாரியுடைய மனைவி இப்படியாக பாவம் செய்ய அழைக்கும் பொழுது பாருங்கள், பாவம் பிசாசை வரவழைக்கிறது. ஒரு பாவம் செய்யும் பொழுது நாங்கள் இதை பாவம் ஆதி காலங்களில, ரட்சிப்புக்கு முன்னான காலத்துல அந்த பாவத்தை செய்யும் பொழுது அது ஒரு நஷ்டத்தை ஏற்படுகிறது. பண நஷ்டம், பொருள் நஷ்டம், மன கஷ்டம், இன்னும் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு துரோகம் செய்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற காரியமாக இருக்கிறது. அதனால பாவத்தை, பிசாசின் கிரிகைகளை நாங்கள் வெறுத்து தள்ளிவிட வேண்டும். பிசாசின் கிரிகையை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ வேண்டும். பாருங்கள், பாவம் செய்யும் பொழுது அவன் எங்களை பாவ கயிறினால கட்டி வாசற்படியில படுத்து விடுவான். இப்படியாக குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த நேரத்துல சொல்லுவான், இப்படியாக குடி என்று சொல்லி, இப்படியாக சாபம் ஒவ்வொன்றிற்கும் அவன் அந்த தோட்ஸை போட்டு கொண்டிருப்பான். ஆரம்பத்துல பாருங்கள், இப்படித்தான் பாவம் மனிதன் செய்கிறான். ஒரு தோட்ஸ் ஒன்று வரும், ஒரு தவறு செய்கிற, ஒரு மனிதனுக்கு விரோதமாக செய்கிற, திருடுற, கொல்லுற, அழிக்கிற தோட்ஸை முதலாவது போடுவான். அது கற்பந்தரிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மனதில இருந்து ஒரு நாள் அந்த காரியத்தை செய்து விடுகிறார். அதன் பின்பு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்குது. இப்படியாக மரித்து கடைசியாக பிசாசு அவனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். இந்த நரகத்திலே இருந்து விடுவதற்காக தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. பாவம் செய்து ஆத்துமா நரகத்துக்கு போகும் பொழுது பாருங்கள், அவர்தான் அந்த ஆத்துமாவை, சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவன். ஆத்துமா கொலைக்கு, ஆத்துமா சரீரத்தை அழிப்பவர்க்கு பயப்பட வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் சொல்லும் பொழுது சரீரம் மண்ணான சரீரம், அது மண்ணுக்கு போகிறது. ஆனால் இந்த ஆத்துமா ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது, நரகத்தில் அழியக்கூடாது. நீங்கள் பாவம் செய்து இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செய்தால் உங்களுடைய ஆத்துமா நரகத்தில் அழிந்து போகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தான் அனுமதிப்பார். நீங்கள் தொடர்ந்து மனம் திரும்பாத பட்சத்தில, இங்க இயேசுவை அறியாத காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை நன்கு அறியவில்லை. இப்பொழுது இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோடாக அறிந்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய பழைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்து தன்னுடைய ஆவியை தந்து பாவம் செய்யாமல் வாழுகிற வாழ்வை தருகிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 1 வசனத்திலே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தராக வாழும்படியாக அழைக்கிறார். லேவியராகமம் 11 வசனத்திலேயும், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி
உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர். பாருங்கள், எகிப்தில 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான். தேவன் அவர்களை அனுமதித்தார் அடிமைத்தனத்தில். ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறக்க முன்பாகவே ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்கள் போலவும் ஆசீர்வதிப்பேன். ஆனால் அவர்கள் 400 வருடங்கள் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள். அவர்களை நான் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வார்கள். இத்தனை லட்சம் மக்கள் பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவன் நிறைவேற்றின தேவன். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் தான். சொன்னபடி நான் மரிக்க போகிறேன் என்று மரிக்க முன்பாகவே சீடர்களுக்கு சொன்னார். நான் அதே போல சொன்னபடி மரித்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். மதங்கள் சொல்லும் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று. ஆனால் இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் பாருங்கள், அவர்கள் 70ஆம் ஆண்டில கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்து 1வது வருஷத்தில இருந்து 33.5 வருஷங்கள் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து சரித்திரத்தை பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு பின் 33.5 வருடங்கள் அவர் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், 70ஆம் ஆண்டில கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோன் இந்த 4 புஸ்தகங்களும் இயேசுவை பற்றிய புஸ்தகங்கள் எழுதப்பட்டு விட்டது கிறிஸ்துவுக்கு பின். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 600ஆம் ஆண்டுக்கு பிறகு எழுதின இந்த குர்ஆன் என்ற புஸ்தகத்துல இயேசு உயிர்த்தெழவில்லை என்று எழுதுகிறார்கள். இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் எழுதின புஸ்தகத்தில மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. 600-700 ஆண்டுகளுக்கு பின்னாக எழுதப்பட்ட குர்ஆனில இப்படியான தவறான ஒரு பிசாசு அந்த காரியங்களை அந்த அந்த புத்தகத்தில எழுதி இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் ரட்சிக்க முடியாதபடி பாருங்கள் தவறான போதகங்களை அந்த புஸ்தகத்தில் எழுதிவிட்டிருக்கிறது. நான் முகமட் தான் லாஸ்ட் ப்ரொஃபெட் என்று சொல்லி இயேசுவை முகமட்டோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையை, முகமட்டினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு மரிப்பதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து 33.5 வயசுல சொன்னபடி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கும் பரிந்து பேசுகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முகமட்டருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தீர்களாக இருந்தார். அவருடைய 60-70 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். அவருடைய 10 வருஷ கடைசி காலத்தில் ஒரு புரட்சி வீரராக, செகுவரா மாதிரி ஒரு படை வீரனாக ஆக்களை கொல்லுவது, அழிப்பது, இப்படியான பிசாசின் கிரிகைகளை செய்கிறவராக வாழ்ந்தவன் இயேசுவைத்தான் கொலை செய்ய தேடினார்கள். ஆனால் இயேசு யாரையும் துன்பப்படுத்தவில்லை, நன்மையை மட்டும்தான் செய்து வாழ்ந்தார். கொலை செய்யாதிருப்பாயா என்று சட்டத்தை வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். இப்படியான இப்படியாக வாழ்ந்த முகமட்டை 1.5 லட்சம் முஸ்லிம் மக்களும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டவர்களாக, பரலோகத்துக்கு போக முடியாதவர்களாக, தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். மெய்யான தேவனத்தில் இந்த கடைசி காலத்துல பல நாடுகளில, ஈரான், பாகிஸ்தான் போன்ற முஸ்லிம் நாடுகளில இயேசுவை அறிகிற ஜனங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அறியாமையில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலும் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். உங்களுக்கு கேன்சர்கள், ஏதாவது வியாதிகள், வருத்தங்கள் இருந்தால் இயேசுவின் நாமம் இந்த கேன்சர் நாமத்தை அகற்றுகிற நாமம். இதனால நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். பரலோக பிதாவே, இயேசு சொல்லி தந்த ஜெபத்தின்படி, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சருக்கு கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. இப்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். அந்த கேன்சர் கட்டி, அந்த நோயை பார்த்துதான் நீங்கள், அதான் மலை உங்களுக்கு, வறுமையை பார்த்துதான் வறுமையே போ.
நான் இயேசுவின் பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர், இந்த உலகத்தின் சொந்தக்காரர். அந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். எங்களுடைய ஆத்துமா, சரீரம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனால, அந்த ஒன்றான மெய்த்தேவனால் படைக்கப்பட்டது. அவர் ஆமோஸ் 4:12 காற்றை சிருஷ்டித்தவர், இந்த மலைகளை உருவாக்கினவர். அப்படி காற்றை சிருஷ்டித்தவர். இன்னைக்கு நாங்கள் சுவாசிக்கிற காற்று அவர் எங்களுடைய நாசியில ஊற்றி நாசியில ஊதி விட்டார். பாருங்கள், இதாலதான் மனிதன் சுவாசிக்கிறான். அந்த உங்களை உருவாக்கின மனிதனை மறந்து, உங்களை உருவாக்கின தேவனை மறந்து விட்டு தவறான சமயங்கள், சமரான மதங்கள், எங்களுடைய தேவன் ஒன்றான மெய்த்தவர் என்பதை நீங்கள் வேதாகமத்தில் அறிந்து கொள்ளலாம். என்னை விட வேறு தேவன் இல்லை. எரேமியா 14:23 பரலோகத்திலே இருந்த பலகணிகளை திறந்து மழையை வருஷிக்க பண்ணவன் நான் அல்லவா? இந்த வீணான மாயையான தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். வீணான இந்த மதங்களில வாழுகிற தேவர்கள் எல்லாம் வீணான தேவர்கள். அவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ? நீங்கள் இப்படியான இன்றைக்கு இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள், தவறான தேவர்களை வணங்குகிறீர்கள், எல்லாம் பிசாசின் கிரிகைகள் என்று வர்ணிக்க தேவன் வேதாகமத்தில் குறிப்பிடுகிறார். சாத்திரம் கேட்பது, யாராவது தீர்க்கதரிசியாகிலும் ஒரு சொற்பனைக்காரனாகிலும் அவன் சொல்லுவது சரியாக இருந்தாலும் அதை நம்பாது, தேவனை நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். இந்த சோதிடங்கள் பாருங்கள், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இன்றைக்கு எல்லா தேசங்களிலேயும் இப்படியான சோதிடங்கள், நாள் பார்ப்பது, இப்படியான தவறான ஆசிய கலாச்சாரங்கள், ஆப்பிரிக்க கலாச்சாரங்கள் எல்லாம் மனிதர்களை இந்த கிறிஸ்திய நாடுகள்ல கூட பரவி விட்டது. பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. உங்களுடைய இருதயம் சுத்தமாயிருந்தால் தேவனை தரிசிப்பார்கள். நாங்கள் இந்த மலை பிரசங்கத்தில் எழுதியிருக்கிறார் இயேசு. இருதயத்திலே ஒன்றை வைத்து உதட்டில பல மனிதர்கள் இப்படித்தான் பேசுகிறார்கள். உதட்டில மனிதர்களுக்கு முன்பாக ஒன்றை பேசுவார்கள், இருதயத்தில வித்தியாசமாயிருப்பார்கள். இருதயத்துல சுத்தம் இருக்க வேண்டும். வாய் பேசுவது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பிசாசுதான் கன்ஃபியூஸ் பண்றது. ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வேண்டினால் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை வைத்து 7-8 ரூபாய்க்கு விற்க வேண்டும். பொய் சொல்லி விற்க கூடாது. பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பொய் சொல்லி ஏமாற்றி வியாபாரங்களை செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். லஞ்சம் வாங்குவது எங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்படியான தேவன், நாங்கள் 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு உண்டாக்கி இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவுள். தேவ பயம் என்பது அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கடைப்பிடித்து நாங்கள் நடக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அன்றைக்கு மதங்களில போனீர்களாக இருந்தால் அசுத்தம், பரிதானம், எல்லா லஞ்சம், எல்லா பாவங்களும் மதங்களிலே இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டிருப்பார். பாவம் பொல்லாதது, அது நோயை விட கொடியது. இந்த பாவத்தினால நரகம், நித்திய நிந்தை, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில தள்ளப்பட்டு நித்தியமாக வாழுகிறவள் அந்த வாழ்வுக்கு போகக்கூடாது. பிசாசோடு வாழுகிற வாழ்வு, வச்சாரம், பேசித்தன, கொலைகள், மனம் திரும்பாத பட்சத்துல தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் இப்படியான வாழ்வு இன்றைக்கு உயிரோடு இருக்கிற காலத்திலேயே நீங்கள் இயேசுவிடத்துல வந்துவிட வேண்டும். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேயும் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த பத்திரிகைகளில எழுதுறவைகள் எல்லாம் மனுஷருடைய சித்தத்தினால் எழுதப்படுகிற இந்த வேதாகமம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு எழுதப்பட்ட புத்தகம். பாருங்கள், மத்தேயு எழுதுகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, மாற்கு எழுதுகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, லூக்கா, யோவான் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் எழுதுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பாருங்கள், அவர்கள் எழுதின எல்லா புத்தகங்களிலையும் இயேசுவை பற்றி எழுதின விடயங்கள் சரியாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு ஒரு சின்ன சிறிய காலங்கள் வித்தியாசத்தில் எழுதினாலும் அந்த நிஜமான வாழ்க்கையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர். பாருங்கள், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில மனோத உருவில வந்தார். இயேசுவும் இந்த மனு உருவில வரும்பொழுது அவர் தேவனாக செய்யப்படவில்லை, மனிதனாகத்தான் மடிப்பதற்காக வந்தார். தேவனோடு எப்பொழுதும் முழுவதும் தேவனிடத்துல இருந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு அன்றைக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் நன்மைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார். அவர் மடித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இன்றைக்கு வலது பாசத்திலே இருக்கிறார். இப்படியாக 50வது நாளில முதலாக பரிசுத்த ஆவியானவர் சீடர்களுக்கு பொழியப்பட்டார். இந்த 50வது நாளைத்தான் பெண்டெகோஸ்டல் சபை பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி ஊற்றப்பட்ட நாளாக கொண்டாடுகிறது. இப்படியான இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் இயேசுவிடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும் பொழுது அவர் நிரப்பி பரலோகத்திலிருந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுவது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இப்படியான தேவன் தான் எங்களை முத்திரை போட்டிருக்கிறார் பரலோக பிரஜைகளாக. இன்றைக்கு மறுமையில இயேசுவோடு முகமுகமாக அவரை சந்தித்து ராஜாவுடைய ராஜ்யத்துல நாங்கள் வாழுவோம். பாருங்கள், அவர் சொன்னது எல்லாம் நீங்கள் ஆழமாக. Hallelujah. Thank you, Jesus. Holy, holy, holy. Thank you, Jesus. In the name of Jesus. Mighty name of Jesus. Holy name of Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. Holy, 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 holy. Hallelujah. In the name of Jesus. Mighty name of Jesus. Hallelujah. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போகும்படியாக ஜெபிக்கிறேன். Holy, holy, holy. உம்மால எல்லாம் ஆகும். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. Thank you, thank you. Glorify your name. Glory to God. Glory, glory. Holy, holy, holy. Hallelujah, hallelujah. இப்படியான உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், ரட்சகர். இப்படியான பாருங்கள், அவர் சொல்லப்படுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், சீக்கிரமாய் வருகிறேன். அசுத்தம் உள்ளவன், நீங்க இயேசு வேண்டாம், எனக்கு அசுத்தம் தான் வேணும், பிசாசு தான் வேணும், நரகத்துக்கு தான் போறேன் என்று நிற்பீர்களாக இருந்தால் அவர் சொல்லுகிறார், அசுத்தம் உள்ளவன் நீ இன்னும் அசுத்தத்தை செய் என்று சொல்லி. பாருங்கள், நீங்கள் பிசாசைத்தான் விரும்புகிறீர்கள் என்றால், ஆனால் இயேசுதான் வாழ்வு தருகிற தெய்வம். உங்களை நரகத்தில் போய் அந்த பிசாசோடு வாழுகிறது இயேசுவுக்கு பிரியமில்லை. நீங்கள் அங்கு போன பின்பு உங்களுடைய கவலை, சொல்லி முடியாத கவலை, அந்த பிசாசோடு வாழுகிற வாழ்வு, நிரந்தரமான இயேசுவை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. சும்மாலே எல்லாமாகும். In the name of Jesus. Mighty name of Jesus. Holy name of Jesus. Hallelujah. Hallelujah. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
நிரந்தரம் நிரந்தரம் இயேசுவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் வாழ்வே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இயேசுதான் நிரந்தரம். வேறு எந்த வழியிலே நீங்கள் போய் அந்த பரலோகத்தை பெற முடியாது. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் நீர்தான் நிரந்தரம் என்பதையும் நீர்தான் பரலோகத்துக்கான பாதை என்பதையும் இந்த நேரத்தில ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த நேரத்தில அந்த பரிசுத்த ஆவியை எனக்கு தரும்படியாக அவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் நன்றியோடு இந்த பிசாசின் கிரியைகள், தீமையான காரியங்களை இன்னிலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லுங்கள். என்னை விட்டு பிசாசு போ, எனக்குள்ள இருக்கிற துன்பத்தை தருகிற பிசாசு, திருடுகிற, கொல்லுகிற, அழிக்கிற பாவ ஆவிகளை இயேசுவின் நாமத்துல போ. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு வரட்டும் என்று எனக்கு தாரும். பாருங்கள், இப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடுவீர்கள். நான் பரிசுத்த ஆவியை கேட்கிறேன், பரிசுத்த ஆவியின் கதவை தட்டுகிறேன், எனக்கு தரும்படியாக. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடுவீர்கள். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் என்பது பரிசுத்த ஆவியானவரே என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தமான வழியில வாழ பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்துல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீர் பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் சந்தலேர்ந்து உள்ளங்கால் வரை நிரப்புவீராக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, Jesus, Yeshua, Yehova, merciful God. நீர் இரக்க நிறைந்த தேவன் அல்லவா, கிருபை நிறைந்த தேவன் அல்லவா, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் அல்லவா. இந்த நேரத்தில் யார் யார் உள்ளான இருதயத்தோடு தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தேடுகிறார்களோ, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்பும், ஒருவரும் விடக்கூடாத ஆவியானவரே. எல்லா மக்களும் தூரத்துக்கு சமீபத்துக்கு நீர் ஒருவரே 5 கட்டங்களுக்கும் ஒன்றான மெய்த்தவர் என்று அறிக்கை இடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கெட்ட ஆவிகள், பாவ ஆவிகள், சாவ ஆவிகள், மனிதர்களுக்குள்ளே இருந்து துன்பத்தை, கஷ்டத்தை, கவலையை, கண்ணீரை கொண்டுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்துல உனக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். போ வெளியே. இயேசுவின் பிள்ளையாக ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வீராக. இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். பிசாசே, உனக்கு அதிகாரம் இல்லை, நீ போ இயேசுவின் நாமத்தில். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்திய வெளிச்ச சங்கமன் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் பிள்ளைகளை விட்டு நீ போகும்படியாக உனக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு அவர்களுடைய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தேவன். நன்றி இயேசுவே, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி. ஆவியானவரே, கணுக்கால் அளவு போதாது, எங்களுக்கு முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது. நீச்சல் ஆழத்தில நீர் எனக்கு அந்த பரலோக சந்தோஷத்தை தந்திரே. முதல் முறையாக அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட பொழுது எவ்வளவு ஜோயை தந்திரே. இந்த உலகத்தில் கிடைக்காத சந்தோஷத்தை தந்திரே. அந்த சந்தோஷம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஒவ்வொருவரும் அந்த மெய்யான சந்தோஷத்தை, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தோடு
உம்மை தேடி ஓடு வருவார்களாக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதாகமத்தை தியானிக்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தையாக எழுதினவர் நீர் அல்லவா. இவர்கள் ஒவ்வொருவரும் அன்னதினமும் அந்த வேதாகமத்தை படித்து உம்முடைய அந்த பரிசுத்த பாதையில வந்து சேர்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவருக்கே செலுத்தி இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். God bless you, sister. Sister Rajani.